அதிமுகவிடம் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்த எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர். ஒட்டுமொத்த மீடியாவும் இந்த சி விஜயபாஸ்கருக்கு அவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்களே, இந்த விஜயபாஸ்கரோட வரலாறு தான் என்ன? இந்த சி விஜயபாஸ்கர் இதுவரைக்கும் எத்தனை முறை தேர்தலை சந்திச்சிருக்காரு, எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்காரு, எத்தனை முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு, இவருக்கு பின்னாடி மக்கள் படைபலம் எவ்வளவுக்கு இருக்கிறாங்க, இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யார் இந்த விஜயபாஸ்கர்? இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவருடைய பிறப்பு 8 ஏப்ரல் 1974 வந்து பிறந்திருக்காரு இந்த சி விஜயபாஸ்கர். இப்போ இவருக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வயசு ஆகுது. எங்க பிறந்தாருன்னா தமிழ்நாடு புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர்ல வந்து பிறந்திருக்கிறாரு. இவங்களுடைய குடும்பம் தொழில் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயம், பொது சேவை இந்த மாதிரி தான் இவங்களுடைய தொழில் சார்ந்து இருந்திருக்கு. சரியா? இவரு கல்வி படிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவருடைய கல்வி படிப்பு எம்பிபிஎஸ் பட்டம் ராஜமுத்தையா அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல வந்து படிச்சு முடிச்சாங்க. 1999 இருந்து 2000க்குள்ள முடிச்சாங்க. சரியா? அதாவது இவர் ஒரு டாக்டர். இப்படிப்பட்ட விஜயபாஸ்கர் ஒரு மருத்துவரா இருந்துகிட்டு என்ன காரணத்தினால அரசியலுக்குள்ள வந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது இவருடைய கல்வி படிப்புல வந்து படிச்சுட்டு இருக்கும் போது ஏடிஎம்கேல இருந்து ஒரு நபர் இவர்கிட்ட க்ளோஸாவே இருந்திருக்காரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்காரு. இது என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சி விஜயபாஸ்கர் இருக்காருல, அவருக்கு மனசுல ஃபுல்லா என்ன ஆயிட்டுனா, நம்மளும் அரசியலுக்குள்ள போகணும், நம்மளும் பொது சேவை பண்ணணும், நம்ம ஆல்ரெடி இங்க மருத்துவரா இருந்து எல்லாத்துக்குமே பொது சேவை பண்றோம், ஆனா எப்படியாவது அரசியலுக்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி இவருடைய ஃபுல் நோக்கமே இருக்குது. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001 தேர்தலில் முதல் முறையாக ஏடிஎம்கே சார்பில் புதுக்கோட்டை தொகுதியில் போட்டிடுறாங்க. போட்டிட்டு வெற்றி பெற்று அரசியலில் முழுமையாக இறங்கினாங்க. அதாவது ஏன் அங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் கிடச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவர் அங்கே டாக்டராக இருக்கிறாரு. டாக்டராக இருந்து பொது சேவைகள் மருத்துவமனையில் அந்த அளவுக்கு அழகாக ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். நிறைய ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு ரொம்ப சேவைகள் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பண்ணதுனால அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சி விஜயபாஸ்கர் தான் நிற்கிறாரா, அப்போ இவருக்கு நம்ம வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம், ஏன்னா அவர் ஒரு டாக்டர், இன்னும் மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க, அரசியலுக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, மக்களும் சரி இவர் தானே ஓகே இவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. இப்படிதான் சி விஜயபாஸ்கர் வந்து அரசியலுக்குள்ள முதல்ல நுழைஞ்சாரு. இது வரைக்கும் எத்தனை முறையில தேர்தலை சந்திச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 முறை தேர்தலை செஞ்சிருக்காங்க. எப்பலான்னா 2001 புதுக்கோட்டை தொகுதி, 2011 விராலிமலை தொகுதி, 2016 விராலிமலை தொகுதி, 2021 விராலிமலை தொகுதி, 2026 விராலிமலை தொகுதி. சரியா? 2006 அவங்க வந்து போட்டியிடல. பட் இந்த 5 முறை தேர்தலை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இதுல எத்தனை வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2001 புதுக்கோட்டையில நின்னாங்களே, புதுக்கோட்டையில வெற்றி பெற்றாங்க. எத்தனை பர்சன்டேஜ் வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53.96% வெற்றி. அதாவது அவங்களே எதிர்பார்க்கல, ஆனால் அவங்களுக்கு எவ்வளோத்துக்கு ஓட்டு வந்திருக்குது. அடுத்தது 2011 விராலிமலை ஏடிஎம்கேல வந்து நின்று இவர் வெற்றி பெற்றிருக்காரு. 2016 விராலிமலை ஏடிஎம்கேல நின்று இவர் வெற்றி பெற்றிருக்காரு. 2021 விராலிமலை ஏடிஎம்கே சார்பில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அப்புறம் வந்து 2026 விராலிமலையில் நின்று ஏடிஎம்கே சார்பாக வந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. சரியா? இவரோட தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது தோல்வியே கிடையாது. ஆனால் இவர் வந்து ஆட்சிக்கு வந்து எந்தெந்த தொகுதியெலாம் இருக்கிறாங்களோ அந்தந்த தொகுதியில் வந்து கண்டிப்பாக அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கிறாரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் சி விஜயபாஸ்கர் வந்து ஏடிஎம்கேலேருந்து விலகி இப்போ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்குடன் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுல முக்கியமா ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகம் புதுசா கட்சி தொடங்கி எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு முன்னாடி சி விஜயபாஸ்கர் மற்றும் சிலர் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஏடிஎம்கே தலைமை யாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட போய் ஐயா நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்து கூட போய் கூட்டணி சேர்ந்து நம்ம வந்து இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காது குடுத்தே கேட்கலையாம். அப்படியெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்டாங்களாம். சரி அதுவும் போக அடுத்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சாச்சு. இந்த எலெக்ஷன்ல தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சு 108 இடங்களை பிடிச்சிருந்தாங்க. பட் அவங்களால பெரும்பான்மை காட்ட முடியல. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா பெரும்பான்மை காட்டுறதுக்காக நெறைய கட்சிகள்ட்ட கூட்டணிக்காக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணாங்கன்னா, இந்த விஜயபாஸ்கரும் மற்றும் சிலர் நேர ஏடிஎம்கே தலைமை யாரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள்ட்ட போய் பேசுறாங்க. நம்ம வந்து இவங்களுக்கு கூட்டணி சேருவோம். அதாவது வெளிய இருந்து அவங்களுக்கு ஆதரவு குடுப்போம். அவங்க சிஎம் ஆகட்டு. அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை பண்றாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஒத்துக்கவே இல்ல. சுத்தமா காது குடுத்து கூட கேட்கல. சரியா? இது கூட என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயபாஸ்கர் மற்றும் சிலருக்கு வந்து கடுப்பாயிட்டு. சரி அதுவும் போக அடுத்ததா என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி சேராம, இவங்க தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அதுவும் கூட்டணி போடுறதுக்காக. இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்தாச்சுன்னா ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எல்ஏ விஜயபாஸ்கர் மற்றும் சிலருக்கு இது வந்து வெளியே தெரிய வருது. சரியா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் தனியா கட்சி ஆரம்பிச்சது காரணமே இந்த தீய சக்தி திமுகவை ஒழிக்கிறதுக்கு ஒரு எண்ணத்துல தான் அவங்க கட்சியை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அம்மா எப்பவுமே வந்து சொல்லுவாங்க, ஒரே எதிரி இந்த டிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களுமே இடையில இருந்து கொஞ்சம் வருஷமாட்டு என்னுடைய ஒரே எதிரி டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க வைக்க கூடாதுக்காக மறைமுகமா இவங்க வந்து கூட்டணி பேசும்போது இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கடுப்பாகும். இவங்களுக்கு என்ன மரியாதை சொல்ல போனா, அதனாலதான் இவங்க எல்லாருமே என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, இனி இந்த கட்சியில இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லெஃப்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட போய் இணைஞ்சிட்டாங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் கூட்டணி குறித்து பேசினதே ஒரு மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினது காரணமே இந்த தீய சக்தி டிஎம்கேவை ஒழிக்கணும் அப்படி ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த கட்சியை தொடங்கினாங்க. இது காலங்காலமாவே கடைப்பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்குது. பட் இப்படி இருக்க சமயத்துல அங்க உள்ள எம்எல்ஏக்களும் சரி எல்லாருமே சரி நம்ம வந்து டிஎம்கே கூட என்னைக்குமே கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்துட்டு இருந்தாங்க. கடைசியா ஏன்னா டிஎம்கேல வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினதே ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். பட் என்ன உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த விஜயபாஸ்கர் இன்னைக்கு வந்து சொன்னதுனால தான் வெளியவே தெரிய வந்துச்சு. இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கல. எங்களுக்கு ஒரு மதிப்பில்லை மரியாதை இல்லை. அதனால நாங்கள் வந்து வெளியே வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்து கூட சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. முக்கியமா இவங்களுடைய குறிக்கோள் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சியில போய் சேர்ந்தாலும் இந்த டிஎம்கே கூட போய் சேரவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் தமிழக வெற்றி கழகத்து கூட வந்து இந்த விஜயபாஸ்கர் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இன்னைக்கு விஜயபாஸ்கர் வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து சேர்ந்தாங்கல்ல, அது ஒரு பெரிய விழாவா கொண்டாடினாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.